வேட்டக்காரன். வணக்க மக்களை, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூருக்கு தான் வந்திருக்கோம். எஸ்எம்ஆர் ட்ராவல்ஸ் அவங்களோட கோச் வேனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரமாஸ் கஃபே அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன், அப்படியே போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஸ்ஸுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் லாக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டிரைவர்கிட்ட கேட்போம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டிரைவர்கிட்ட கேட்போம். வணக்கம்ண்ணா, உங்கள் பேருண்ணே? என் பேர் முருகேசன். எந்த ஊருண்ணே? ஆத்தூர். எப்படிண்ணா இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? இது எனக்கு முன்னால் ஒரு ஆசை, வண்டி டிரைவிங் பழகணுன்னு. அதனால் டிரைவிங் பழகி வந்துட்டேன். 2002 டிரைவிங் பழகி 2002 நான் டிரைவர் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வண்டியை ஓட்டினீங்க? ஃபஸ்ட்டு நான் ட்ராவல்ஸ்னு ஓட்டினது ஒரு கார், ஓம்னி கார். ரெண்டாவது ஒரு குவாலிஸ். மூணாவது டூரிஸ்ட் வேன். நாலாவது கோச். இந்த ட்ராவல்ஸுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இந்த ட்ராவல்ஸுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னே வேறு ஒரு ட்ராவல்ஸில் இருந்தேன். இந்த ட்ராவல்ஸில் வந்து 3 வருஷம் ஆகுது. எப்படின்னு இருக்குது இந்த ஃபீல்டு உங்களுக்கு? இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு, நல்லா இருக்குது. பஸ்ஸு பார்க்க இன்டீரியர் அவுட்டர்லாம் செம்மையாக இருக்குது. எங்கே ரெடி பண்ணது பஸ்ஸு பாடி? இது வந்து கரூர் ஜெயா கோச் அங்கே ரெடி பண்ணது தாங்க. ஆடியோ சிஸ்டம் வந்து சேலம் முருகதாஸ் அரிசிபாளையத்தில் இருக்குது உங்கள் கம்பெனி, அங்கே ரெடி பண்ணோம். லைட்டு எல்லாமே கரூர். அங்கே கரூரில் எல்லாம் போட்டு கோச்சிலே போட்டு வந்துட்டோம். ஓகே, நான் ஓனர் பற்றி சொல்லுங்கண்ணே. ஓனர் வந்து ரொம்ப தங்கமான ஓனர், ரொம்ப பிடிச்ச ஓனர். சொல்ல மாட்டாரா? எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு உடனே செஞ்சு கொடுக்குற ஓனர். வண்டி வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவும் முன்ன நின்று செய்கிற ஒரு தங்கமான ஓனர். இந்த கம்பெனியில் இந்த ஒரு பஸ் தான் இருக்கா இல்லை வேறு பஸ்? இல்லை, எங்களுக்கு இன்னொரு பஸ் இருக்குது, 2 பஸ் இருக்குது. ஓகேண்ணா, இந்த ஃபீல்டு எப்படிண்ணா இருக்குது உங்களுக்கு? இந்த ஃபீல்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேபினில் ஸ்பெஷல் எதுண்ணா? இந்த கேபினில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பு இங்கே இருக்குது, செட்டு இங்கே இருக்குது. இது என்ன அதுண்ணா? இது வந்து ரிவர்ஸ் கேமரா. நம்ம டிவி பின்னாடி போட்டோம்னா நம்ம இங்கேருந்து அதை நம்ம சரி பண்ணி நம்ம இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, வித் ரிவர்ஸ் கேமரா. உங்களுக்கு தனியாக ஸ்பீக்கர் இருக்காண்ணா? எனக்கு தனியாக செட்டே இருக்குது. இந்த ஒரு செட்டு ஒன்று இருக்குது, 2 ஸ்பீக்கர் இருக்குது, 4 ஸ்பீக்கர் இருக்குது. வண்டி இன்ஜின் என்ன? இது வண்டி இன்ஜின் வந்து ஈச்சர் கம்பெனிங்க. இது வந்து 2013 மாடல். பாடி வந்து 2023 நாங்கள் புது பாடி கட்டணுங்க. வண்டி பெயிண்டிங் என்ன பண்ணது? பெயிண்ட் எல்லாமே கரூர் தான், அவங்களே பண்ணி கொடுத்தது. ஆனால் இது பெயிண்டிங் எல்லாமே நமக்கு தனி காசு. ஓ, ஆமாம். யாருண்ணா டிசைன் செலக்ட் பண்ணது? செம்மையாக இருக்குது டிசைன். இது ஓனர் செலெக்ஷன் தான். நீங்களே போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே காமிச்சாங்க? இல்லை, அவங்க நம்ம இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டோம், அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து காமிச்சாங்க, பிடிச்சிருந்தது போட்டோம். ஓகேண்ணா. என்ன இன்ஜின் இது? BS4? இது BS4 தான். BS4 ஆமாம். ஓகே, இது ஆட்டோமேட்டிக் லாக் ஆனது? இது ஆட்டோமேட்டிக் டோர். ஆமாம், ஏர் டோர். ஏர் டோரு, ஏஆர்னு எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டீரியரில் இருக்கோம். இன்டீரியரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ லைட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை பற்றி பார்த்துருவோம். லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவும் இல்லை. ஸோ டீசெண்டான அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய லைட் இல்லை, ஓரளவுக்கு கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் லைட் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று மொத்தம் 4 லேசர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் கொஞ்சம் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட்ஸு. அதெல்லாம் அப்படியே நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்துடலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து JBL ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா சவுண்டாக இருக்கும். சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியாக போட்டு காட்ட சொல்கிறேன் பாட்டு.
ஸோ போட்டு காட்டினோடனே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து சரௌண்டட் கொடுத்துருக்காங்க. பயோனீர் இது வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே வந்தோன்னா டியூட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 43 இன்ச்சு டிவி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து யூஎஸ்பி டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு நார்மலாக உங்கள்கிட்ட ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்பி போட்டுக்கலாம். ஃப்ளக் பாயிண்ட் டைரெக்டாக போடணும் அப்படின்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அண்டு இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க போர்ட்டு, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 21 பேர் போகிறது. ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைட் எஃபெக்ட்டு அப்புறம் இந்த நைட் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளிப் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ்பேக் சீட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஹேண்டில், இந்த கை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முட்டி இடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. முட்டி வந்து பார்த்திங்கன்னா இடிக்காது, நல்லா கேப்பாகவே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 2 ஜான் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ முட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்காது. ஸோ ஒரு ஃபேமிலி போகிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க நம்பரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்களோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு குஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணும்னா கழட்டிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா கழட்டிக்கலாம், வேணாம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி தான் பஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த பஸ்ஸில் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நான் பஸ்ஸு பார்த்தேன், இன்டீரியர்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ட்ரிப்பு எதுன்னு? லாங் ட்ரிப்பு அதிகமாக. லாங் ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா முடிஸ்வர் வரைக்கும் போயிருக்கேன். ஓகே. இந்த பஸ்ஸு காலேஜ் ஐவிக்கெலாம் எடுத்து போயிருக்காங்களா? காலேஜில் கூப்பிட்ருக்காங்களா பஸ்ஸு? கண்டிப்பாக கூப்பிட்ருக்காங்க, போயிருக்கேன். எந்த காலேஜ் ரொம்ப செட்டப்? பாலிடெக்னிக் கோல்டன் காலேஜ். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கரெக்டான வண்டி தானே இது? ஆமாங்க, ஃபேமிலி வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பஸ்ஸை பற்றி உங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க இந்த இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க? இல்லை, இது பஸ் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய புக்கிங் வாடகைலாம் வந்துருக்குது.
இல்லை இது கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் வைங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை, நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணே நன்றிண்ணே. ஓகே நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட எக்ஸ்டீரியரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்கு, ஸ்டிக்கர் இல்லை. ஸோ நிறைய பேர் ஸ்டிக்கருன்றீங்க, இதெல்லாம் ஸ்டிக்கர் இல்லை, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிசைனு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் தான், எங்கேயுமே வந்து ஸ்டிக்கரிங் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணது, கையாலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பின்னாடி அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துலையும் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறை சொல்கிற அளவுலாம் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான பஸ்ஸு. ஃபேமிலி ஐவி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேலம் ஆத்தூர் அவங்க இருக்க அந்த லைனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பஸ்ஸு. ஸோ லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு எங்கே பில்ட் பண்ணது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு மேலே அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதே டிசைனு. ஸோ பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேறு பேர் இருக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு பேர் கொடுத்துருக்காங்க. எப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த டைலாக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ட்ராவலிங் மீன்ஸ் டச்சிங், டேஸ்டிங், ஸ்மெல்லிங் தி வேர்ல்டு, அப்புறம் ஈட், ஸ்லீப், ரிப்பீட், ட்ராவலு, அப்புறம் இந்த கிரிக்கெட் ஐபிஎல் டைலாக்ஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. சென்னை விசில் போர்டு, மும்பை, துனியா ஹிலாதிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜஸ்தான் அது எழுதியிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரில. பெங்களூருக்கு ஈசாலா கப்னம்து. அப்புறம் டைலாக்ஸ் இந்த 365 days 365 ways இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, டிசைனும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கலர் மேட்ச் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பெயிண்ட் வந்து எங்கே ரெடி பண்ணது அப்படின்னா அவங்க கோச் ஜெயா கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எந்த பஸ் போடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த பஸ்ஸில் யார் யார் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஒரு தரமான பஸ்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சு. ஆத்தூர், சேலம் ஆத்தூரில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பஸ்ஸு. அப்படியே ஃப்ரண்ட்டு லைட்டு, நைட் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுறேன். ஓகே, வீடியோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பஸ்ஸு, கோச் வேணும், டூரிஸ்ட் பஸ் இருக்குது, அதெல்லாம் வீடியோவாக பண்ணணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு பஸ் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய்.